தீமைக்கு தீடு. தீமை செய்தவர்களுக்கும் நன்மையே செய்பவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களில் ஒருவர்தான் புலவர் கானே கானால். இவர் சக்கரவர்த்தி அக்பரது அவையில் ஆஸ்தான புலவராக இருந்து வந்தார். ஒரு சமயம் இவர் வீதி வழியே சென்று கொண்டிருந்த போது இவரது புகழை பிடிக்காத ஒருவர் இவரது நெற்றியை குறிவைத்து மண்ணாங்கட்டினை வீசினார். குறி தப்பாது புலவரது நெற்றியை பதம் பார்த்ததில் நெற்றி வீங்கத் தொடங்கியது. உடன் வந்த காவலர் இருவர் மண்ணாங்கட்டியை கொண்டு எரிந்தவனை பிடித்து கொண்டு வந்து புலவரின் முன் நிறுத்தினர். நெற்றியினை தமது கைவிரல்களால் தடவிக்கொண்டிருந்த புலவர் எரிந்தவனை ஒரு கணம் பார்த்தார். என்னை எரிஞ்சவனுக்கு கசையடிகள் கொடுங்க, அப்போதுதான் இப்படிப்பட்டவங்க என் போன்றவர்களை தாக்குவதை நடத்த மாட்டார்கள் என்று சொல்வார் என எதிர்பார்த்து காத்திருந்த காவலர்களுக்கு ஏமாற்றத்தை தருவது போல, காவலர்களே, இவருக்கு 100 பொற்காசுகளை தாருங்கள் என்று புலவர் கூறினார். புலவரையா, அவன் உங்களை குறிவைத்து எரிந்து துன்பத்தை உண்டாக்கி இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு 100 பொற்காசுகளை தர சொல்லுங்களே, பொற்காசுகளை கொடுக்கவா என்று திரும்ப கேட்டான். உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், இவனுக்கு நான் பொற்காசுகளை கொடுக்கத்தான் சொல்கிறேன் என்று அழுத்தமாக கூறினார் புலவர். புலவரையா, நீங்கள் சொன்னபடி பொற்காசுகளை கொடுக்கிறோம், அதற்கிடையில் ஒன்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டனர். என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், கேளுங்கள். அடித்தவர்க்கே பரிசு கொடுப்பது எதனால்? காவலர்களே, ஓரறிவு படித்த மரமே கல்லறிபவனுக்கு பழங்களை தரும்போது 6 அறிவு படைத்த நாம் ஏதாவது கொடுக்க வேண்டாமா? அதுவும் இல்லாமல் தீமை செய்தவருக்கும் நன்மையே செய்ய வேண்டும், அப்போதுதான் தீமை செய்தவர்கள் திருந்துவார்கள். புலர் கூறவும் காவலர்களுக்கு திருப்தி அளிக்கவே பொற்காசுகளை அளித்தனர். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்துவிடல். குறள் 314. துன்பம் செய்தவர்கள் வருந்தி திருந்தும் வண்ணம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்.